டைமிங் வச்சு கட் பண்றதுல வந்து அண்ணன் வந்து கிங்குன்னே சொல்லலாம். இங்க பாருங்க இந்த போட்டு ஃபுல்லா ஏதோ வெள்ளிய கொட்டி குவிச்சு வச்ச மாதிரி இருக்கா. 200 சொல்லி 150 ரூபா, நண்டு 300 சொல்லி 200 ரூபா போட்டுருவேன். மீன் வாங்கலையா மீன் வாங்கலையா மீன் வாங்கலையா, நான் வித்தா செமையா போவோம் இல்லனே. வணக்கம் தலைவர், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி சூப்பரான ஒரு பிளேஸ் தான் வந்திருக்கோம். அந்த பாருங்க, என்னை சுத்தி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா நம்ம வந்து இன்னைக்கு காசிமேடு ஃபிஷ் மார்க்கெட் வந்திருக்கோம் சென்னையில. இன்னைக்கு வந்து சண்டே, காலையில நம்ம ஒரு 5 மணிக்கெல்லாம் வரலாம்னு பிளான் பண்ணோம். பட் ஹெவியான ரெயின் அப்படிங்கறதுனால நம்ம வந்து வெளியே வரவே முடியல. அதனால நான் வந்து ஒரு 8 o'clock அந்த மாதிரி நான் வந்திருக்கேன். ஆனா இங்க நீங்க வரணும் அப்படின்னா ஏர்லி மார்னிங் ஒரு 3 o'clock 4 o'clockல இருந்தே நீங்க வரலாம். அவ்வளோ ஃபிஷஸ் வச்சிருப்பாங்க. ஃபுல்லாவே அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும். எந்த கடையில போய் என்ன வாங்குறதுன்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ மீன்கள் இருக்கும். இன்னும் நான் உங்களுக்கு நிறைய வந்து நான் சுத்தி காட்டுறேன் வாங்க. வீடியோ செம்மையா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஐயோ வேற லெவல்ல இங்க பாருங்க, ஃபுல்லாவே டியூனா ஃபிஷஸ் தான். செம்மையா இருக்கு. சூற மீன் பாக்குறதுக்கே அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. கடவுளே, இவ்வளவு மீனா ஒரே இடத்துல. அப்படி மீன்பாடி வண்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மீன்பாடி வண்டியில வேற லெவல்ல போயிட்டு இருக்கு மீன் எல்லாம். மை காட், அங்க பாருங்க எவ்வளவு பெரிய டியூனா. இதுதான் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து நிறைய வந்து சாப்பிடுறாங்க. இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லோ ஃபின் டியூனா அப்படின்னு இது சொல்லுவாங்க. இது நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது. கிட்டத்தட்ட வருஷ கணக்குல அங்க வந்து ஃப்ரோசன் பண்ணி இதை வந்து சாப்பிடுறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே இந்த ஃபிஷ்ஷை தான் லைக் பண்றாங்க. காரணம் என்னன்னா, இதுல இருக்கிற புரோட்டீன் மாதிரி வேற எந்த ஃபிஷ்லயுமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு புரோட்டீன்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, ஐயோ இந்த மீன்லாம் என்னை தூக்க சொன்னா என்ன பண்ணுவேன்? பாருங்க, எனக்கு வாழை பிடிக்கிறது எனக்கு அவ்வளவு பயங்கரமா இருக்கும் போல. எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க இந்த மீன். கிட்டத்தட்ட என்னோடதுல 3/4 ஹைட் இருக்கும் இந்த மீன். அவ்வளவு பெருசு இருக்கு. வெயிட் எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 கிலோக்கு மேல வெயிட் இருக்கும். அவ்வளோ பெரிய மீன் இது. சூப்பரா இருக்கு. குட்டி குட்டி சூறை எல்லாமே இருக்கு. இதெல்லாம் வந்து இங்க லோக்கல்ல வந்து எக்ஸ்போர்ட் பண்றதா வச்சிருப்பாங்க. இந்த ஃபிஷஸ் எல்லாம் வந்து கன்ஃபார்ம் வந்து ஃபாரினுக்கு தான் போகும். சைனா, அமெரிக்கா, லண்டன் அந்த மாதிரி இடத்துக்கு போகும். ஏன்னா இதை வந்து 1 year கிட்டத்தட்ட அவங்க வச்சு சாப்பிடுவாங்க. ஆக்சுவலா உள்ள எங்க இருந்து அந்த ஃபிஷ் எல்லாம் வந்து எடுக்கிறாங்கன்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க. இது வந்து பெரிய லாஞ்ச், இது பெரிய போட்டுன்னு சொல்லுவாங்க. இதை உள்ள வந்து ஐஸ் ரூம் வந்து இருக்கும். இவங்க கிட்டத்தட்ட கடலுக்கு போய் ஒரு வாரம் 10 நாள் வந்து மீன் எல்லாம் பிடிச்சி அதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி எடுத்துட்டு வந்து சூப்பரா ஃப்ரெஷ்ஷா இங்க வந்து இருக்கிற மார்க்கெட்ஸ்க்கு, லோக்கல்ல இருக்கிற மார்க்கெட்ஸ்க்கு எல்லாம் கொண்டு போய் இங்க கொடுக்கறதுக்காக உள்ள இருந்து இப்ப எடுத்து வைக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால நிறைய மீன் வந்து வாங்குறதுக்கு மக்கள் வருவாங்க. இங்க பாருங்க, என்னை வந்து மீனை கையில தூக்கி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. செம்ம வெயிட்டா இருக்கு மீன். நிஜமாவே தூக்கவே முடியல. அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. கல்லு மாதிரி இருக்கு மீன் பாக்குறது. இங்க பாருங்க, செம்ம. இங்க பாருங்க, கல்லு மாதிரி இருக்கு மீன் பாக்குறதுக்கு. வேற லெவல்ல இருக்கு. போலாம் ரைட் அப்படின்ற மாதிரி அண்ணன் ஏறி உட்காந்துட்டாரு. விட்டுருந்தா நானும் கொஞ்ச நேரம் உட்காந்து வண்டியை ஓட்டி இருந்திருக்கலாம். பரவாயில்ல, நான் ஓட்டினா வண்டியில இருக்கிற மீன்லாம் கீழே கொட்டிடும் அப்படின்றதுனால பாய்ண்ணே பார்த்து போயிட்டாங்க, கிளம்பிட்டாரு. ஆஹா, ஆக்சுவலா ஒரிஜினல் ஃபிஷ் மார்க்கெட் அப்படின்னா இப்படிதாங்க இருக்கும். நம்ம ஃபிஷ் மார்க்கெட் நம்ம வந்து சொல்லுவாங்கல்ல, எல்லாருமே சொல்லுவாங்க, என்ன மீன் கடையில கத்துற மாதிரி கத்துற, என்ன மீன் கடையில இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஃபிஷஸ் எல்லாமே அவ்வளவு அழகா வச்சு. இங்க பாருங்க, இந்த ஃபிஷ் வந்து இது என்ன சொல்லுவாங்க, குரூப்பர்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலா இங்க பாருங்க, டொமேட்டோ குரூப்பர் இது பேரு. இதுக்குள்ள பாருங்க, இதுதான் வந்து ஷாக்கிங். நான் இதை பார்த்த உடனே கையில எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இவனுக்குள்ள 2 மீன் இருக்காங்க. இங்க பாருங்க, இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் சூப்பரா இருக்கு. இங்க செம்மையா இருக்கு. ஆஹா, சூப்பர் மீன் இருக்கு. வேற லெவல்ல. பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா இருக்கு. இந்த மீன் எத்தனை கிலோமா இருக்கும்? 15 கிலோ இருக்குமா? கண்டிப்பா என்னால தூக்க முடியாது. நான் பார்க்க மட்டும் தான் முடியும். ஜாலியா இருக்காங்க பாருங்களேன். வந்து ஏலம் விட்டு முடிச்சிட்டாங்க. அந்த அம்மா வந்து வாங்கிட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் தான் வந்து ஏலம் கேட்டாங்க. ஃபுல்லா வாங்கிட்டாங்க. இங்க பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா, உண்மையாவே அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க மீன். ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா வந்து கொடுக்குறாங்க. அதுதான் வந்து ஆச்சரியமா இருக்கு. செம்மையா இருக்கு. இப்ப நம்ம வந்து மீன் கட் பண்ற இடத்துக்கு வந்து வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 11:30 மணி ஆயிடுச்சு. மக்கள் எல்லாம் அங்க காலையில 5 மணில இருந்து மீன் வாங்கிட்டு இங்க வந்து கட் பண்றதுக்கு அவ்வளவு பரபரப்பா அப்படி வந்து நின்றுட்டு இருக்காங்க. எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்டா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம இங்க வந்திருக்கோம். எப்படி கட் பண்றாங்க, பெரிய பெரிய மீன் எல்லாம் கட் பண்ணுவாங்களான்னு நம்ம போய் பக்கத்துல போய் பார்க்கலாம். ஓகேவா?
அங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து எவ்வளவு பெரிய மீன் கட் பண்றாங்க. ஆல்ரெடி தோலை உரிச்சு வந்து வச்சாச்சு. வந்து மீன் கட் பண்றாங்க. அப்படி சர அப்படி டைமிங் வச்சு கட் பண்றதுல வந்து அண்ணன் வந்து கிங்குன்னே சொல்லலாம். சூப்பரா வந்து கட் பண்ணுவாங்க. அங்க பாருங்க, ஆஹா ஆஹா, அந்த கத்தி எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு பாத்தீங்களா? அப்படி அங்க பாருங்க, அந்த ஸ்லைஸ் பாருங்க, அப்படி அல்வா துண்டு மாதிரி இப்ப வந்து ஸ்லைஸ் போடுவாரு. அவ்வளோ சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கே. பாருங்க, அந்த கத்தி வந்து படுறதும் தெரியல, மீன் அப்படி கட்டாகி வெளியே விழுவுறதும் தெரியல. அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு நைஸா வந்து கட் பண்றாரு. இந்த மீனை கட் பண்றதை பார்க்கும்போதே நம்ம அப்படியே சாப்பிடணும் போல இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு வந்து சூப்பரா வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம நிறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். இப்ப நம்மளே நேர்ல வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ ஜாலியா இருக்கு பாக்குறதுக்கே. உண்மையாவே நேர்ல வந்து இந்த ஃபிஷ்ஷை கட் பண்றதுக்காக வந்து பாக்குறதுக்காகவே நிறைய பேர் கூட்டமா வரலாம் போல. ஏன்னா எல்லாருமே அவ்வளவு சூப்பரா கட் பண்றாங்க. நம்ம வந்து அதிகமா வந்து ஃபேமஸ் ஆகி பார்த்தது வந்து நம்ம செல்வம்ன்றதுனால நம்ம வந்து வந்திருக்கோம் இப்ப பக்கத்துல வச்சு எப்படி கட் பண்றாங்கன்னு பாக்குறதுக்கு. அவ்வளோ சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. உண்மையாவே இது ரொம்ப கஷ்டம். அப்படி டக்கு 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 டக்குன்னு கட் பண்ணணும். ஏன்னா ஒரு கஸ்டமருக்கே நம்ம வந்து ரொம்ப பார்த்து பொறுமையா கட் பண்ணிட்டு இருந்தோம், அடுத்த கஸ்டமர் வந்து அடுத்த கடைக்கு போயிருவாங்க. இப்போ வந்து கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போறாரு. மீன் வந்து நம்ம கட் பண்ணி அழகா கட் பண்ணி கொடுத்துட்டாவே அந்த மீனை வந்து சாப்பிட்றதுக்கு நமக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா கட் பண்ணி அழகா இருக்கிற மீனை பார்த்தாலே அது சாப்பிட தூண்டுன்ற அளவுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்றது, நம்ம மனசளவுல நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். அந்த கட்டையை வந்து உடனே அடுத்தடுத்த நிமிஷம் வந்து கிளீன் பண்ணிட்டே இருக்காங்க பாருங்க. ஆஹா, இங்க பாருங்க, அப்படி கூடையில எவ்வளவு அழகா வந்து வச்சிருக்காங்க. சின்ன 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 மீன்லாம் எத்தனை வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க பாருங்களேன். ஒரு கடையிலேயே கிட்டத்தட்ட ஒரு 10 வெரைட்டிஸ்க்கு மேல இருக்கு. சங்கரா இருக்கு, நெத்திலி இருக்கு, இந்த திருக்க மீன் இருக்கு, அதுக்கப்புறம் இந்த ஷீலா மீன் இருக்கு, இங்க பாருங்க கனவான்னு சொல்லுவாங்கல்ல, அதோட இன்னொரு வெரைட்டி. தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு பெரிய மீன் மார்க்கெட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளவு தூரம் அந்த கடைசில இருந்து இந்த கடைசி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு 3 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த காசியம்பேடு மீன் மார்க்கெட்டு. இந்த பக்கம் மீன் ஏலம் விட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு சூப்பரா பாருங்க, இங்க கூடையில எல்லாம் வச்சு மீன் ஏலம் வந்து அவ்வளவு அழகா கொடுத்துட்டு இருக்காங்க. ஏலத்துல மீன் எடுக்கிறது வந்து நமக்கு வந்து லாபம்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து 2 மீன் 3 மீன் வந்து நம்ம 200 ரூபா 300 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஏலத்துல எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு கூடையே வந்து 1500 ரூபா அந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து வெளியே வாங்கிட்டு போய் நம்ம விற்கிறோம் அப்படின்னாலும் சரி, இல்ல ஃபேமிலியில ஒரு பெரிய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து நடத்துறோம் அப்படின்னாலும் சரி, அந்த ஏலத்துல எடுக்கிற மீன் வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஃபங்க்ஷன்ல வந்து ஒரு 40 பேர் சாப்பிடுறாங்க அப்படின்னா இங்க மீன் எடுத்துட்டு போனோம்னா ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க அவ்வளோ அழகா இருக்கு. இந்த பக்கம் பாருங்க, அப்படி போட்ல இருந்து புடிச்சிட்டு வந்தாங்க வலை மீன். இது எல்லாமே வலையில இருந்து இப்பதான் பேத்திட்டு இருக்காங்க. அப்படி பேத்து எடுத்து அங்க கொண்டு வந்து இப்படி போட்டாங்கன்னா அது ஏலத்துல போகுது. அப்படி அள்ளிட்டு போறாங்க மக்கள். அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, நான் இந்த மாதிரி இந்த ஏலம் விடுறது வந்து நான் எங்கேயும் பார்த்தது இல்லை. எனக்கு வந்து புதுசா இருக்கு. பாக்குற உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து இருக்கு. வாங்கண்ணா, என்னென்ன வேணும்? காணாதுக்கு 200 ரூபாய், 2த்துக்கு 350 ரூபா கொண்டா. எவ்வளோ நான் கேட்குறேன்? விலையை கடை போடலாம் கேளுங்க. நெத்திலி 150 ரூபா சொல்லி 100 ரூபாய் போடுறேன். சங்கரா 250 ரூபா சொல்லி 200 ரூபாய் 150 ரூபா கடை போட்டுருவேன். சீலா 200 ரூபாய் சொல்லி 150 ரூபா, காணாங்கத்தை 200 ரூபா சொல்லி 150 ரூபா, நண்டு 300 ரூபா சொல்லி 200 ரூபா போட்டுருவேன். கூட 500 ரூபாய் சொல்லி 400 ரூபா 350 ரூபா போடணும். கலவை 1200 ரூபா சொல்லி 1000 ரூபா போடுறேன். அது கம்மி 700 ரூபா போடுறேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இருக்கட்டும், அதுதான். வாணா என் பேர் அருண்குமார். 112 நம்ம கடை நம்பரு. இதேதான், இங்கதான் 2 நாள் கடை, வாட்டர் 2 நாள் கடை தானா. நம்ம கிட்ட ஃப்ரெஷ்ஷா இருக்க, லைவா இருக்கும். ஐஸ் வச்ச மீனே கிடையாது நம்ம கிட்ட. சனி ஞாயிறு மட்டும் தான் 2 நாள் கடை தான். பர்டே தேவையில்ல. இங்க பாருங்க, இந்த போட்டு ஃபுல்லா ஏதோ வெள்ளிய கொட்டி குவிச்சு வச்ச மாதிரி இருக்கு. அவ்வளவு மீன்கள், எப்படி பல நெத்திலி மீனை பாருங்க. இங்க இருந்து பாக்குறதுக்கு சத்தியமா சொல்றேன், அப்படியே ஏதோ வெள்ளி அப்படி பேத்து கொண்டு வந்து இதுல போட்ட மாதிரி இருக்கும். அப்படி கூட எடுத்து இந்த பக்கம் வைக்கிறாங்க. மக்கள் அப்படியே கூட அள்ளிட்டு போறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. 2600 2600 2600 2600 2600 2600 2600 2600 2600 விட்டுதா 2600 மீன் வாங்கிட்டாங்க 2600. அங்க பாருங்க, வஞ்சரம் செம்மையா இருக்கு. சூப்பரான வஞ்சரம் வாங்கிட்டாங்க. அடுத்து பாரு, 1000 1000 1100 150 200 250 1250 250 250 250 1250 250 250
ஆஹா, டக்கு 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 டக்குன்னு அப்படி மீன் எல்லாம் போயிட்டே இருக்கு பாருங்க. சூப்பர். 1250. இங்க பாருங்க, செம்ம பாறை, தேங்காய் பாறை. சூப்பரா இருக்கு மீன் பாக்குறதுக்கே. அவ்வளோ ஃப்ரெஷ். இப்பதான் வந்து போட்ல இருந்து வந்து அப்படி இறங்கி இருக்கு. சூப்பரா இருக்கு. பல 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 பலன்னு. ஆஹா, வாங்குறவங்க அவ்வளவு கொடுத்து வச்சவங்க. செமையா இருக்கு மீன். எவ்வளோ வாழை மீன் வந்துருக்கு பாருங்க போட்ல. இப்பதான் வந்து இந்த போட் வந்துச்சு, ஃப்ரெஷ்ஷா வந்து வந்திருக்கு. ஆல்ரெடி வந்த போட்ல இருந்தெல்லாம் மீன்லாம் மக்கள் வந்து அள்ளிட்டு போயிட்டாங்க. இப்ப அடுத்து ஃப்ரெஷ்ஷா வந்த போட்ல அப்படி குவிச்சு வச்சிருக்காங்க வாழை மீன், நெத்திலி, அவ்வளோ மீன்கள் வந்து ஃபுல்லா எல்லாம் எடுத்து இங்க பாருங்க கொட்டிட்டு இருக்காங்க. இந்த வண்டியில வச்சு வெளியே வந்து போகுது, வேற வேற மார்க்கெட்ஸ்க்கு வந்து போகுது, இல்ல இங்கேயே வந்து ஃப்ரீசர் பாக்ஸ்ல வந்து ஃப்ரீஸ் பண்றதுனால என்ன நாளைக்கு நாளான்னைக்கு விற்கிறதுக்கு அப்படி சூப்பரா வந்து வச்சிட்டு இருக்காங்க. கூடையா கிட்டத்தட்ட ஒரு 500 கூட இருக்கும் போல, அவ்வளவு மீன் வந்திருக்கு. ஒரு 3 மணிக்கே இவங்க எல்லாம் போயிருப்பாங்க. காலையில தொழிலுக்கு வந்து ஒரு 3 மணிக்கே போயிருப்பாங்க. வலையில போட்டு எல்லாம் முடிச்சு ஒரு 1:30 மணிக்கு வராங்க மதியம். அப்படியே வந்து இங்க வந்து மீன் வாங்குறவங்க மக்கள் வந்து டைரக்டா இவங்கள்ட்ட கூட அமௌண்ட் கொடுத்து கூட வாங்கலாம். ஆனா வந்து என்னன்னா ஒரு கூடை ஃபுல்லா தான் தருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நானு. நம்ம ஏதாவது பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கு ஃபேமிலி ஃபுல்லா வந்து மீன் வாங்கணும் அப்படின்னா இங்க வந்து நம்ம வாங்கிக்கலாம். இங்க பாருங்க, இவங்க வந்து வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போறாங்க. எல்லாம் ஃபுல்லா கலந்து வந்து எடுத்திருக்காங்க. ஆஹா, வீட்டுக்காகா ஊடாங்கண்ணி நிறைய கலப்பு மீன், ஃபுல்லாவே நண்டு எல்லாமே சேர்ந்து. இங்க பாருங்க எல்லாமே ஃப்ரெஷ். நண்டெல்லாம் பாருங்க உயிரோட இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி வந்து மீன்லாம் போட்டு ஒரு மீன் வாங்கிட்டு. ஆமா, ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன், ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஐயோ, எப்படி எப்படி உட்கார்றதுன்னு தெரியல. இப்படியே இருந்துமா இந்த பெடல் இப்படி இல்ல, ரொம்ப ரிஸ்க். நம்ம வந்து ஒன் சைடா இப்படி இப்படி ஓட்டிட்டு போவோம் சைக்கிள். ஜாலியா வேற லெவல்ல இருக்கும். காசிமேடு மீன் ஒன்னும் ஆகாது இல்லைண்ணே, பயம் இல்லைல்ல. காசிமேடு ஃபுல்லா மீன் வாங்கலையா, மீன் வாங்கலையா, மீன் வாங்கலையா. நான் வித்தா செமையா போவோம் இல்லைண்ணே. போய் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடவா. காசிமேடு ஃபுல்லா ஜாலியா இருக்கும். எல்லாரும் வந்து மீன் வாங்குவாங்க. ஃப்ரெஷ் மீன் எங்க யாருக்கு வேணும்? வாழை மீன் யாருக்கு வேணும்? வாங்க. செமையா இந்த மாதிரி வந்து காசிமேடு ஃபுல்லா விட்டீங்கன்னா எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க? சம்பளம் தருவீங்களா? 500 ரூபாயா? சூப்பர். 500 ரூபா தராராம் அண்ணன், போதுமே எனக்கு. 500 ரூபாய்க்கு மீன் எல்லாம் வித்துட்டு வந்துருவேனே. செமையா ஜாலியா இருக்குங்க, நிஜமாவே சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, ஆஹா, என்ன ஃப்ரெஷ் மீன். இங்க பாருங்களேன், சூப்பரா இருக்குங்க, செம்மையா இருக்கு. வள 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 வளன்னு செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. நான் வந்து இங்க உட்காந்து மீன்லாம் வித்து முடிச்சிட்டேன். கண்டிப்பா இந்த மீன் ஃபுல்லா ஓடிடும் இன்னைக்கு, ஓகேவா? ஆமா அண்ணே, மீன் வித்துட்டேன். 500 ரூபா. 500 ரூபா மீன் வித்துட்டேனே. அடி வெளுத்துருவாங்க என்னைய. ஏறி உட்காந்து உடனே போட்டோ எடுக்க விட்டதே பெரிய விஷயம், இதுல நீ 500 ரூபாய் வேற காசு கொடுக்குறியா? அப்படிலாம் இல்லையா? சரிண்ணே, ஜாலிண்ணே. ஆமா, ஓகேண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. இந்த மீன்லாம் எங்கண்ணா கொண்டு போறீங்க? இது பார்சல் போகுது, வெளிநாடு போகுது. ஃபுல்லா வெளிநாடு எல்லாம் வச்சு உள்ள பாக்ஸ்ல எல்லாம் வச்சு பேக் பண்ணி ஐஸ் வச்சு அடுக்கி மேல பேக்கிங் பண்ணி ட்ரெயின்ல போயிடும். நம்ம ராயபுரம் சிக்னல் இருக்குல்ல, அதை தாண்டி போவோம். வெயில் ஆச்சுன்னா நல்லா காய வச்சு பார்சல் பண்ணி கருவாடு போட்டு வெளியே ஊட்டி, மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் இது மாதிரி ஏரியாவுக்கு போவோம். சந்தோஷம், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இந்த மாதிரி தொழில் பண்ணுங்க, நல்லா இருங்க. வாங்க 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 வாங்க. அடுத்து இங்க பாருங்க, செமையா போட்டு வந்துட்டு இருக்கு. ஏன் உள்ள ஃப்ரிட்ஜ் எல்லாம் வச்சிருக்காங்க. பெரிய மீன் ஏதாவது வருதான்னு பாப்போம். சுசுக்கி போட்டுது, செமையா இருக்கும். ஃப்ரீசர் வச்சிருந்தாவே நல்லா லைவா பெரிய மீன் ஏதாவது கண்டிப்பா கொண்டு வருவாங்க அப்படின்னு பாப்போம். பட் இங்க என்ன மீன் வருதுன்னு தெரியல. அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதானே எடுத்துட்டு வருவாங்க. இங்க இருந்து பாக்கும்போது அந்த மீன் வந்து இந்த கிழிச்ச மீன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அதுதான் நினைக்கிறேன். கிழிச்ச மீன் மாதிரிதான் இருக்கு. ஆனா ஃப்ரெஷ்ஷுங்க, அதுதான் முக்கியம். என்ன மீன்றதெல்லாம் முக்கியம் இல்ல, மக்களுக்கு வந்து அவ்வளவு ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்குது. அங்க பாருங்க, செமையா இருக்கு பாறை, வேற லெவல் பாறை, சூப்பரா இருக்கு. ஆஹா ஆஹா, பாறை மீன் இங்க பாருங்க ஃப்ரெஷ்ஷா. அந்த ரத்தம் கூட என்ன போகல, தூண்டிலானே இது. அடாடா அடாடா, செம்மையா இருக்கு. பாருங்க, அதுக்குள்ள மக்கள் வந்துட்டாங்க பாத்தீங்களா? ஃப்ரெஷ்ஷா மீன் உடனே ஃபுல்லா வந்துட்டாங்க. இங்க வந்து ஏலம் போகுது, ஏலம் விட போறாங்க. வாங்க வாங்க வாங்க, நம்ம போய் பார்ப்போம் ஏலத்துல. ஐயோ,
ஃபேமஸ் ஆனவங்க 500 600 700 800 900 ஆயிரம் யார் யார் ஆயிரத்தார் 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 1200 வீடியோ சும்மா எடுக்கிறோம் யூடியூப்ல போட்டுருக்கேன். லைவா மை காட் செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல. ஐநார் 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 500 500 500 சத்தியமா சுத்தம் பண்றேன். அது 7 ரூபா கூட எடுத்துங்க. யாருக்கு வேணும் உயிரோட பாரு. அடடா அடடா அடடா, என்ன ஒரு கூட்டம், என்ன ஒரு ரஷ். அப்படி மக்கள் வெள்ளத்துக்குள்ள பூந்து வந்த மாதிரி இருந்தது. ஞாயிற்றுக்கிழமைனா இவ்வளவு கூட்டம் வருவாங்களா காசிமேடுக்கு அப்படின்றதே ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 8 மணில இருந்து நம்ம மதியம் 1 மணி ஆக போகுது. அவ்வளோ மக்கள் வந்து மீன் அழகா வாங்கி வெட்டி கிளீன் பண்ணி எல்லாமே இங்க குடுக்குறாங்க. இன்னொன்னு லைவா எப்படி போட்ல இருந்து ஃபிஷ் வருது, தூண்டில்ல போய் புடிச்சிட்டு வந்தது, இல்ல வலையில புடிச்சிட்டு வந்தது, இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய மீன் வந்து இங்க பார்த்தோம். மீன் ஏலம் எப்படி விடுறாங்கன்னு பார்த்தோம். எனக்கு ரொம்ப நாளா ஆசை காசிமேட்ல வந்து மீன் எப்படி வாங்குறாங்க, எப்படி இருக்கு, எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு, மக்கள் எவ்வளவு பேர் வர்றாங்க அப்படின்னு பாக்கணும்னு ஆசை. ஏன்னா இது ரொம்ப பெரிய மார்க்கெட், ரொம்ப பெரிய ஹார்பர். நம்ம பார்த்தாவே தெரியுது ஃபுல்லாவே அவ்வளவு போட் வந்து நிக்குது. இது எல்லாமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 நாள் 5 நாளைக்கு முன்னாடி போன போட்டு. இப்ப இந்த குட்டி குட்டியா இங்க நிக்கிற இந்த ஃபைபர் போட் எல்லாம் காலையில போயிட்டு அப்படி வந்த போட்டு. இதுல இடையில என்ன கொஞ்சம் கொஞ்சம் மழை வந்து மக்கள் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இருந்தாலும் வீடியோ வந்து செமையா பண்ணி முடிச்சாச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ தலைவா.